பொதுவாகவே பெண்கள் அவங்களுடைய திருமணத்தை பற்றியும் திருமண வாழ்க்கையை பற்றியும் நிறைய கனவுகளோட தான் இருப்பாங்க. அப்படி தன்னுடைய திருமணம் எப்படியெல்லாம் நடக்கணும், தன்னுடைய வருங்கால கணவர் கூட எப்படியெல்லாம் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற தன்னுடைய எதிர்கால கனவுகளை சுமந்துட்டு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவளுடைய உயிரையே குடிக்கிற ஒரு மரண குழியா மாறிடுச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருக்கும். அது சரியா டிசம்பர் 9, 2025 போபால், மத்திய பிரதேஷ். மாளிகை மாதிரியான திருமண மகால், விலை உயர்ந்த ஆடைகள், நகைகள், சீர்வரிசை பொருட்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு ரொம்பவே ஆடம்பரமா நடந்த அந்த திருமணத்துல 33 வயதான ட்விஷா சர்மா அப்படிங்கிற பொண்ணு 36 வயதான சம்ருத் சிங் அப்படிங்கிறவரை தன்னுடைய வாழ்க்கை துணையா ஏத்துக்கிறாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸும் அக்காவும் தம்பியும் இனிமேல் அவங்களை எப்ப பார்ப்போம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தங்களுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் சிந்தினபடி அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. ட்விஷாவும் பல எதிர்பார்ப்புகளோட அதே போபால் சிட்டியில் இருக்கிற கட்டாரா ஹில்ஸ் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற தன்னுடைய ஹஸ்பண்டுடைய வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க. அடுத்த சில மாதங்களையே அவங்களுடைய கனவுகள் எல்லாமே சுக்கு நூறா உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சடன் போன் கால் ஒன்று அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு வர ஆரம்பிக்குது. எஸ், அது சரியா மே 12, 2026 அன்னைக்கு நாள் நைட்டு ஒரு 10:35 மணிக்கு எந்த ஒரு பேரண்ட்ஸுமே தங்களுடைய பொண்ணை பத்தி எந்த மாதிரியான விஷயத்தை கேட்க விரும்ப மாட்டாங்களோ அப்படிப்பட்ட விஷயம் ட்விஷாவுடைய பேரண்ட்ஸ் உடைய காதுகள்ல விழுக ஆரம்பிக்குது. எஸ், ட்விஷா தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் அவங்களுடைய மாமியாரான கிரிபாலா அப்படிங்கிறவங்க மூலமா ட்விஷாவுடைய பேரண்ட்ஸ்க்கு தகவல் கொடுக்கப்படுது. அதை கேட்டு இந்த உலகமே இருண்டு போன மாதிரியான அதிர்ச்சியான ட்விஷாவுடைய பேரண்ட்ஸ் தங்களுடைய மகளை பத்தி அவங்க இப்ப கேள்விப்பட்ட அந்த விஷயம் உண்மையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற பயத்தோடையே அங்கிருந்து கிளம்பி போபால் சிட்டியில் இருக்கிற எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. பட் அங்கேயோ அவங்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை கொடுக்கிற மாதிரி அவங்களுடைய மகளான ட்விஷா இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் அவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு. இனிமேல் தங்களுடைய அன்பு மகளை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற உண்மையை ஏத்துக்க முடியாம அந்த இடத்திலேயே உட்கார்ந்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப இறந்து போன இந்த ட்விஷா யாரு, அவங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிற நம்மளுடைய தமிழ்நாட்டுல திருப்பூர்ல நடந்த ரிதன்யாவுடைய கேஸ் மாதிரியே இப்ப வட இந்திய மாநிலங்கள்ல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிற ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி பல சம்பவங்களை கேட்கும் பொழுது நம்ம ஒரு பாடத்தை கத்துக்கணும். தப்பான ஆட்களை நம்புறது எவ்வளவு ஆபத்தோ அதே அளவுக்கு ஆபத்து தப்பான முடிவுகள் எடுக்கிறது, குறிப்பா பண விஷயத்துல. பிகாஸ் ஒரு சின்ன தப்பான டெசிஷன் கூட நம்மளுடைய மொத்த ஃபியூச்சரையுமே மாத்திரும். மார்க்கெட்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுமே பயத்துல நிறைய பேர் பணத்தை அப்படியே பேங்க்ல போட்டு வைக்கிறாங்க. பட் ஃபியூச்சர்ல திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபிளேஷன் அப்புறம் டாக்ஸஸ் அப்படின்னு இது எல்லாமே போக நம்மளோட கையில மிஞ்சறதை வச்சு எந்த ஒரு பெரிய பிரயோஜனமுமே இருக்காது. அதனாலதான் இந்த இன்ஃபிளேஷன் பணவீக்கத்தை பீட் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸும் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்திருக்கு. அதுதான் HDFC லைஃபோட புது டாப் 500 ஸ்மார்ட் வேல்யூ 50 ஃபண்ட் NFO. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. தமிழ்லயே கஸ்டமர் கேர் சப்போர்ட் கூட இருக்கு. இதோடைய NAV வெறும் 10 ரூபீஸ்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பேங்க்ல நீங்க பணத்தை போட்டு வச்சீங்க அப்படின்னா வெறும் 5 to 6% தான் வட்டி கிடைக்கும். பட் இந்த NFO இண்டெக்ஸ் கடந்த 5 வருஷங்கள்ல 28%, 10 வருஷத்துல 20% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க கட்டுற மாச பணத்துக்கு 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவர் கிடைக்கும். வருஷத்துக்கு அப் டு 2.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸே கிடையாது. NRIs மாசம் 18,000 இன்வெஸ்ட் பண்ணா அது 2 கோடி வரைக்கும் வளர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஒரே விஷயம், இந்த NFO இன்வெஸ்ட் பண்றதுக்கான கடைசி நாள் ஜூன் 15. இன்னும் வெறும் 6 நாள் தான் இருக்கு. ஸோ தள்ளி போடாம இதை பத்தி இனிமே டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் மற்றும் டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க.
ஆரம்பத்திலிருந்தே மாடலிங் மற்றும் சினிமா ஃபீல்டுல இன்ட்ரெஸ்டா இருந்த ட்விஷா 2012 வருஷம் நடந்த மிஸ் பூனே அப்படிங்கிற அழகி போட்டியில நடந்து மகுடம் சூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஆட் பிலிம்ல நடிச்சவங்க அப்படியே படிப்புலையுமே கவனம் செலுத்தி தன்னுடைய படிப்பை MBA வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பட் பல வருட காத்திருப்புக்கு அப்புறமா தான் ஒரு தெலுங்கு படத்துல நடிக்கிறதுக்கான சான்ஸ் ஒன்று அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா பெருசா எந்த ஒரு பட வாய்ப்புகளுமே வராம போயிருக்கு. அதனால தன்னுடைய MBA குவாலிஃபிகேஷனை வச்சு மும்பையில் இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு நல்ல வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கிற டைம்ல தான் ஒரு டேட்டிங் ஆப் மூலமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன அந்த சம்ரத் சிங் கூட பேசுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸ்டார்டிங்ல அவர் கூட ஆன்லைன்ல சேட்டிங் மட்டுமே பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துல அவரை நேர்ல மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அந்த பேச்சு நட்பா நகர்ந்து கடைசியா காதல்ல போய் முடிஞ்சிருக்கு. சோ தன்னுடைய காதலை கல்யாணம் வரைக்குமே கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்ச ட்விஷா அவங்களோட கல்யாணத்தை பத்தி தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற பெரும்பாலான பேரண்ட்ஸ் தங்களுடைய பசங்களோ இல்ல பொண்ணுங்களோ லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாலே ஆரம்பத்துல அவங்களுடைய மனசுல பயம் தான் பரவ ஆரம்பிக்கும். பட் ட்விஷா லவ் பண்ற சம்ரத் சிங் போபால் சிட்டில ஒரு மிகப்பெரிய கிரிமினல் லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதையும் அவருடைய அம்மாவான கிரிபாலாவோ ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டதால இங்க ட்விஷாவுடைய பேரண்ட்ஸ்க்கு நோ சொல்றதுக்கான அவசியமே இல்லாம போயிருக்கு. சோ அவங்க ட்விஷாவுடைய லவ்வுக்கு டபுள் ஓகே சொல்ல அதுக்கப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ரொம்பவே ஆடம்பரமா ட்விஷாவுடைய மேரேஜும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா 1000 காலத்து பயிரா இருக்க வேண்டிய அவங்களுடைய திருமண வாழ்க்கை யாருமே எதிர்பார்க்காத விதமா அடுத்த 5 மாசத்துல கருகி சாம்பலா போயிருக்கு. ட்விஷா அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டதால முதல் வேலையா அவங்களுடைய இறந்த உடல் அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பப்படுது. அட்டாப்சி ரிப்போர்ட்ல ட்விஷாவுடைய கழுத்து தூக்கு கயிறால நெரிக்கப்பட்டு ஆஸ்பிக்சியேஷன் அதாவது மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. விச் மீன்ஸ் ட்விஷா அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்திருக்கு. மேலும் ட்விஷா எதுக்காக தனக்கு கல்யாணமான ஒரு 5-6 மாசத்துல இப்படி ஒரு முடிவுக்கு போனாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையுமே அவங்களுடைய மாமியாரான ரிட்டையர்டு ஜட்ஜான கிரிபாலா மீடியா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ட்விஷாவுக்கு கொஞ்சம் மனநல பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னும் அவங்க ரொம்ப நாளாகவே ஒரு விதமான டிப்ரெஷன்லயே இருந்தாங்க அப்படின்னும் அந்த டிப்ரெஷனுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட்ஸும் டேப்லெட்ஸும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னும் அண்ட் ட்விஷாக்கு இருந்தது பைபோலார் டிசார்டர் அப்படிங்கிற மன நோய் தான் அப்படின்னும் அதனுடைய விளைவா கல்யாணமாகி ஒரு சில மாதங்களையே கர்ப்பமான ட்விஷா அந்த கர்ப்பத்தையே அவங்களே களைச்சிட்டாங்க அப்படின்னும் ஆல்சோ ட்விஷா போதை பழக்கத்துக்கும் அடிமையாயிட்டாங்க அப்படின்னும் எல்லாத்துக்குமே மேல அவங்க சில ஆண்கள் கூட அடிக்கடி போன்ல சிரிச்சு பேசுவாங்க அப்படின்னும் ட்விஷா மேல அவங்களுடைய மாமியார் இப்படி அடுக்கடுக்கான குறைகளை முன் வச்சாங்க. சோ அவங்க சொன்னதிலிருந்து ட்விஷாக்கு இருந்த மனநல பிரச்சனைகள் தான் அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துக்கிற அளவுக்கு அவங்களை கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. பட் இதை தெரிஞ்சுக்கிட்ட ட்விஷாவுடைய பேரண்ட்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸும் தங்களுடைய மகளுடைய மரணத்துக்கு காரணம் அவளுடைய ஹஸ்பண்டும் அவளுடைய மாமியாரும் தான் அப்படின்னும் அவங்க சொல்றது எல்லாமே பொய், அவங்க 2 பேருமா சேர்ந்துதான் ட்விஷாவை ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னும் கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க ட்விஷாவை ரொம்பவே கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னும் மீடியா கிட்ட ட்விஷாவுடைய பேரண்ட்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வட இந்திய மாநிலங்களையே சமீபத்துல அதிர வைக்கிற மாதிரி ட்விஷா பட்ட கஷ்டங்களை பத்தி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மீடியா கிட்ட சொன்ன விஷயங்கள் இதுதான். கல்யாணமான புதுசுல சந்தோஷமா நகர ஆரம்பிச்ச ட்விஷாவுடைய வாழ்க்கையில போக போக தான் புயல் வீச ஆரம்பிச்சிருக்கு. எந்த முகத்தை அவங்க விரும்பினாங்களோ யாருடைய அன்பும் அக்கறையும் அவங்களுக்கு இனிமையா இருந்துச்சோ அந்த சம்ரத் சிங் மேல அவங்களுக்கு ஒரு விதமான பயம் உருவாக ஆரம்பிக்குது. எஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே தொடக்க புள்ளியா அமைஞ்சது 2026 ஜனவரி 10 அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் தான். அன்றைய நாள் அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் ஹனிமூன் போறதுக்காக போபால் ஏர்போர்ட்டுக்கு வராங்க. அங்க அவங்களுடைய ஃப்ளைட் டிலே ஆயிருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டதால சம்ரத் சிங் அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிட்ட போய் ரொம்பவே கோவப்பட்டு ஆர்கியூ பண்ணிருக்காரு. ஆல்சோ அப்ப அவரை சமாதானப்படுத்த போன ட்விஷா கிட்டயுமே பயங்கரமா கோவப்பட்டு கத்திருக்காரு. இத கேக்குறப்ப என்ன ப்ரோ, கோவப்பட்டு பேசுறது அப்படிங்கிறது மேரேஜ்ல நடக்கிற ஒரு சாதாரணமான விஷயம் தானே அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வரலாம். ஆக்சுவலா ட்விஷாவுமே கூட அப்படி அதை நினைச்சுதான் அதை அங்கேயே கடந்து போயிருக்காங்க. பட் ஹனிமூன் போன இடத்துல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் ட்விஷாவுக்கு தெரிய வந்துச்சு.
எஸ், அவங்களுடைய ஹஸ்பண்ட் அங்க போதை பொருட்களை யூஸ் பண்றத அவங்க பார்த்திருக்காங்க. இதுதான் அவங்களுடைய தலையில இடியை இறக்குற மாதிரியான ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஆரம்பத்துல நான் ஸ்ட்ரெஸ் ஆனா போதை பொருட்களை எடுத்துக்குவேன், இதை நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, இனிமேல் இந்த போதை பொருட்களை நான் கையால கூட தொடமாட்டேன் அப்படின்னு அவங்களுடைய ஹஸ்பண்ட் சொன்னதை கேட்டு ட்விஷாவும் அப்ப சமாதானமாயிருக்காங்க. பட் அவரோ அதுக்கப்புறமா கூட அதை விடவே இல்லை, தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. மேலும் அதை தட்டி கேட்ட ட்விஷா கிட்ட, அதாவது அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இதை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன ட்விஷா கிட்ட, வேணும்னா நீயும் வந்து யூஸ் பண்ணிக்கோ, நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே அலட்சியமா சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த இடத்துல தான் ட்விஷாவுக்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயமே கூட தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, ட்விஷாவுடைய ஹஸ்பண்டை திட்டி அவங்கள கண்ட்ரோல் பண்ண அவங்களுடைய அம்மா, அதாவது ட்விஷாவுடைய மாமியார், அதுக்கப்புறமா ட்விஷா கிட்ட வந்து கொஞ்சம் உட்கார்ந்து பேசியிருக்காங்க. அப்படி பேசும்பொழுதுதான் தன்னுடைய மகனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே போதைப் பொருள் பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. போதைப் பொருள் பழக்கம் அப்படின்னா சும்மாலாம் கிடையாது. போதைப் பொருள் யூஸ் பண்ணி அதுக்கு அடிக்ட் ஆகி போதைப் பொருள் யூஸ் பண்றவங்களுக்கான மறுவாழ்வு மையத்திலையுமே கூட 2 வருஷமா அங்க தங்கியிருந்தாரு அப்படிங்கிற அதிர்ச்சியான விஷயம் ட்விஷாவுக்கு தெரிய வருது. இதை கேட்ட ட்விஷா, நமக்கு தெரியாம இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு நினைச்சு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த விஷயங்களை உடனடியா தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட அதிர்ச்சியான அவங்களுடைய பேரண்ட்ஸும் உடனடியா போபாலுக்கு கிளம்பி வந்து ட்விஷாவுடைய கணவர்கிட்ட, அதாவது சம்ரத் சிங் மேல கோவப்பட்டு அவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போதை தெளிஞ்சிருந்த சம்ரத் சிங்கும் அவங்க கிட்ட பணிவா பேசி மன்னிப்பும் கேட்டிருக்காரு. ஆனா குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி அடுத்த சில நாட்கள்லயே இன்னுமே மோசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது மாசத்துல சில நாட்கள் அப்படின்னு போதைப் பொருட்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தவர் அதுக்கப்புறமா டெய்லியுமே ஆல்கஹால் மற்றும் வேறு சில போதைப் பொருட்களையும் அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன ட்விஷாவையும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதனால ரொம்பவே கோபமான ட்விஷா, இப்படிப்பட்டவருடைய குழந்தைய நம்ம சுமக்க கூடாது அப்படின்னு நினைச்சு தன்னுடைய வயித்துல உருவாயிருந்த கருவை அவங்க கலைக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க கருவை கலைச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமுமே கூட இருந்திருக்கு. அதாவது போதைப் பொருளை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால தன்னுடைய ஹஸ்பண்டுடைய உயிரணுவிலுமே கூட சில குறைபாடு இருக்கும். சோ பிறக்கிற குழந்தையும் ஆரோக்கியமா பிறக்காது அப்படின்னு நினைச்சுதான் அவங்க கருவை கலைச்சிருக்காங்க. ஆனா அவங்க இப்படி செஞ்சது அவங்களுடைய ஹஸ்பண்ட் மற்றும் மாமியார ரொம்பவே கோவப்பட வச்சிருக்கு. அதுலயும் ட்விஷாவுடைய ஹஸ்பண்ட் நெருப்பு அள்ளி கொட்டுற மாதிரியான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. நீ கலைச்சது உண்மையாவே என்னோட குழந்தை தானா, இல்ல வேற ஒருத்தருடைய குழந்தைய சுமந்துட்டு அது வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக அந்த குழந்தையை கலைச்சிட்டியா அப்படின்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. இந்த மாதிரியான வார்த்தைகள் ட்விஷாவுக்கு அவர் மேல ஒரு பெரிய வெறுப்பையே அருவருப்பையே வர வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அவரு கூட அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு நரகம் மாதிரி தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்படி போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் மார்ச் மாசம் ட்விஷாவுடைய தம்பியுடைய மேரேஜ் நடக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷமான விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. சோ இதையே காரணமா வச்சுக்கிட்டு போபால்ல இருந்து கிளம்பின ட்விஷா ஏதோ ஒரு புது உலகத்துக்குள்ள வந்த மாதிரி அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க. ஆல்சோ மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய அப்பாவுக்கு ஹார்ட் ஆபரேஷனுமே கூட நடந்திருக்கு. சோ தன்னுடைய அப்பாவை பாத்துக்கிறதுக்காக மேலுமே சில நாட்கள் அவர் கூடவே தங்கியிருக்காங்க. பட் மறுபடியுமே அவங்க போபாலுக்கு வந்ததுமே பரோல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெயிலுக்கு திரும்புற கைதி மாதிரி அவங்களுடைய நிலைமை மாற ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா ட்விஷா மேரேஜுக்கு அப்புறமா எந்த ஒரு வேலையுமே பார்க்காம இருந்ததால அவங்களுடைய செலவுக்கு தேவையான பணத்துக்காக அவங்க தன்னுடைய ஹஸ்பண்ட் மற்றும் மாமியாருடைய கையை தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா ட்விஷா கர்ப்பத்தை கலைச்சதால பயங்கரமான கோபத்துல இருந்து அவங்களுடைய ஹஸ்பண்டும் மாமியாரும் அவங்களுக்கு பணம் எல்லாம் கொடுக்காம ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க. சோ தன்னுடைய வீட்டில இருந்து தனக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கிட்ட ட்விஷா அதுக்கப்புறமா தன்னுடைய ஹஸ்பண்ட் மற்றும் மாமியார் கிட்ட பேசுறதையே குறைச்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஹஸ்பண்டோ அவங்கள விடாம திட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. பிரச்சனை மேலுமே பெருசாயிருக்கு. சோ ஒரு கட்டத்துல ட்விஷா தன்னுடைய அப்பாவுடைய வீட்டுக்கே மறுபடியும் வராங்க. அப்படி சில நாட்கள் கடந்து போகும் பொழுது அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்களை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது நீ இல்லாம என்னால வாழ முடியாது, நீ இல்ல அப்படின்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுருக்காரு. இதை கேட்டு ட்விஷாவுடைய மனசு உருக ஆரம்பிச்சிருக்கு. சோ தன்னுடைய ஹஸ்பண்ட் திருந்தி இருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க மறுபடியுமே தன்னுடைய ஹஸ்பண்டுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. பட் நாய் வாழ நிமிர்த்த
முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய செயல்பாடுகளும் இருந்திருக்கு. பிகாஸ் போதை பொருள் யூஸ் பண்றதுல ஆரம்பிச்சு ட்விஷாவை திட்டி அடிக்கிறதோட மட்டும் இல்லாம ட்விஷாவுடைய பெயர்ல இருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே கூட தன்னோட பேருக்கு மாத்தி தர சொல்லி கேட்டிருக்காரு. இது எல்லாத்துக்குமே மேல அவங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னாலுமே கூட அவங்கள கட்டாயப்படுத்தி அவர் கூட இன்டிமேட்டா இருக்க வச்சிருக்காரு. கூடவே அவருடைய அம்மாவுமே கூட, அதாவது ட்விஷாவுடைய மாமியாருமே கூட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டும் காணாத மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸோ நாளுக்கு நாள் இப்படி தன்னுடைய ஹஸ்பண்டுடைய தொல்லைகள் எல்லாமே அதிகமாயிட்டே போனதால ஒரு கட்டத்தில் ட்விஷாவுடைய மனசு அவர் சுத்தமாக வெறுக்க ஆரம்பிக்குது. 2026 மே 7 அன்னைக்கு இனிமேல் என்னால் இங்கே இருக்க முடியாது, என்னை கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு தன்னுடைய அம்மாவுக்கு வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய அம்மாவோ சரி ஓகே ஒரு வாரம் மட்டும் அங்கே இருந்து பாரு, அதுக்கப்புறமா உனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நாங்கள் உன்னை கூட்டிட்டு போயிடுறோம் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்விஷாவுடைய நிலைமையோ நாளுக்கு நாள் மோசமாயிட்டே தான் இருந்திருக்கு. அதாவது வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா கூட அவங்க முன்னாடியே வச்சு ட்விஷாவை அவங்களுடைய ஹஸ்பண்ட் திட்ட ஆரம்பிக்கிறாரு, அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ ட்விஷாவும் மே 12 அன்னைக்கு காலையில இங்க நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, நான் இன்னைக்கு இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு தன்னுடைய தம்பிக்கு மெசேஜ் பண்றாங்க. அதை கேட்ட அவங்களுடைய தம்பியும் மே 15 அன்னைக்கு அவர் வேலை பார்க்குற அஜ்மீர் அப்படிங்கிற சிட்டிக்கு வர்றதுக்காக ட்விஷாவுக்கு டிக்கெட்டை புக் பண்றாரு. பட் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல இருந்த ட்விஷாவுக்கு இந்த உலகத்திலிருந்தே விடுதலை கிடைக்கிற மாதிரியான சம்பவம் அன்னைக்கு நைட்டே நடந்து முடியுது. ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு சம்பவம் நடந்த அன்றைய நாள் நைட்டு ஒரு 10:15 மணி போல ட்விஷா அவங்களுடைய அம்மா கூட கால் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது சடனா அம்மா வெயிட் பண்ணுமா, அவர் வந்துட்டாரு, நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறமா என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்ச அவங்களுடைய அம்மாவும் திரும்ப அவங்களுடைய நம்பருக்கும் அவங்க ஹஸ்பண்டுடைய நம்பருக்கும் கண்டினியூஸா கால் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கால்ஸ் எதுவுமே ஆன்சர் பண்ணப்படல. மேலும் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அதிலிருந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் ட்விஷாவுடைய மாமியார் கிட்ட இருந்து அந்த கால் ட்விஷாவுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்திருக்கு. அப்படி அந்த கால்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ட்விஷா இங்க மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா, அவ இறந்து போயிட்டா அப்படின்னு எங்களுக்கு தோணுது, நாங்க அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறோம், உங்களுக்கு அப்புறமா கால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் அவங்க கட் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கப்புறமா நாங்க எங்களுடைய பொண்ணை பெணமா தான் பார்த்தோம், இதுதான் நடந்த விஷயங்கள் அப்படின்னு ட்விஷாவுடைய பேரண்ட்ஸ் மீடியா கிட்டையும் போலீஸ் கிட்டையும் சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சதுமே ட்விஷாவுடைய ஹஸ்பண்டும் மாமியாரும் சேர்ந்து தான் அவங்கள கொன்னுட்டாங்க அப்படிங்கிற பேச்சுகள் வட இந்திய மாநிலம் முழுவதுமே பரவ ஆரம்பிக்குது. இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸா, ஒரு சென்சேஷனல் கேஸா மாற ஆரம்பிக்குது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரியான சோசியல் மீடியாலையுமே கூட ஜஸ்டிஸ் ஃபார் ட்விஷா அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ட்விஷாவை அவங்களுடைய ஹஸ்பண்டும் மாமியாரும் சேர்ந்து தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான, அதாவது ட்விஷாவுடைய ஹஸ்பண்ட் மற்றும் மாமியார் மேலே சந்தேகத்தை கிளப்புற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ட்விஷா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு தகவல் சொல்லப்பட்ட நேரம் இரவு 10:30 மணியா இருந்திருக்கு. ஆனா மிட் நைட் 12:15 மணிக்கு தான் ட்விஷாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுலயும் ட்விஷா இறந்து கிடந்த வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் இடையில இருந்த டிராவலிங் டைம் அப்படிங்கிறது ஒரு 15 நிமிடங்களா தான் இருந்திருக்கு. ஸோ ட்விஷாவை ஏன் இவ்வளவு லேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க அப்படிங்கிற சந்தேகம் அங்க வர ஆரம்பிக்குது. அடுத்ததா ட்விஷா அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜுமே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது மே 12 அன்னைக்கு மதியம் ஒரு 3 மணி அளவுல ட்விஷா தன்னுடைய ஹஸ்பண்டுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அது அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஃபுட்டேஜ்ல ட்விஷா எந்த ஒரு கவலையுமே இல்லாம ரொம்பவே கேஷுவலா தான் இருந்திருக்காங்க. சோ அந்த ஃபுட்டேஜ்ல இருந்து தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போக நினைக்கிற ஒரு பொண்ணு எப்படி பியூட்டி பார்லர் எல்லாமே போய் தன்னை அழகுபடுத்திக்க நினைப்பாங்க அப்படிங்கிற கேள்வியும், கூடவே அவங்க எந்த ஒரு கவலையுமே இல்லாம ரொம்பவே கேஷுவலா தான் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் அங்க வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, ட்விஷா இறந்து கிடந்த அந்த வீட்டுக்குள்ளேயுமே சில சிசிடிவி கேமரா இருந்திருக்கு, அதோடைய ஃபுட்டேஜும் கிடைச்சிருக்கு. அதுல சரியா 8:20 மணிக்கு அவங்க தன்னுடைய ரூம்குள்ள போயிருக்காங்க அப்படிங்கிற ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அப்படி போனவங்க காதுல ஹெட்போன் மாட்டிட்டு தான் போயிருக்காங்க அப்படிங்கிறதும், அப்பவுமே கூட அவங்க ரொம்பவே கேஷுவலா தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுமே தெரிய வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே விட சம்பவம் நடக்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னுடைய அம்மா கிட்ட அவங்க பேசிட்டு தானே இருந்திருக்காங்க, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க எப்படி இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க?
மேலும் ட்விஷா இறந்து போனதுக்கு அப்புறமா அதை பத்தி போலீஸ் கிட்ட போய் சொன்ன முதல் நபர் யார் தெரியுமா எஸ்டிஏ? அது ட்விஷாவுடைய பேரண்ட்ஸ் தான். விச் மீன்ஸ் சம்பவம் நடந்து அங்க இருக்கிறவங்க அதை பத்தி போலீஸ் கிட்ட கால் பண்ணி சொல்லாம இந்த விஷயம் தெரிய வந்து அந்த சிட்டிக்கு வந்த ட்விஷாவுடைய பேரண்ட்ஸ் தான் போலீஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ட்விஷாவுடைய மாமியார் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் எஸ்டிஏ. ஸோ நீதிபதியா இருந்தவங்களுக்கு எப்படி ட்விஷாவுடைய மரணத்தை பத்தி முதல்லயே போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாம போச்சு அப்படிங்கிற கேள்விதான் இங்க முக்கியமா வருது. ட்விஷா அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்துட்டாங்க அப்படின்னு அட்டாப்சி ரிப்போர்ட்ல இருந்தாலுமே கூட அவங்க இறந்து கிடந்த இடத்துல ஒரு பெல்ட் இருந்ததையுமே போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ட்விஷாவுடைய உடம்புல சில காயங்களும் இருந்திருக்கு. அந்த காயங்கள் ஏன் டிஃபென்சிவ் வூண்ட்ஸா இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியும் இங்க வருது. கூடவே தூக்கு கயிறால இறந்து போறவங்களுடைய நாக்கு எப்பவுமே அவங்களுடைய வாயிலிருந்து வெளியே நீட்டிட்டு வந்துடும். ஆனா இந்த கேஸ்ல ட்விஷாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவங்களுடைய நாக்கு அவங்களுடைய வாய்க்குள்ளேயே தான் இருந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்விஷா இறந்து கிடந்த இடத்துல ஒரு பெல்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த பெல்ட்டால ட்விஷாவுடைய கழுத்தை நெரிச்சு மயக்கமடைய வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்து போன மாதிரி ஏன் செட் பண்ணி வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற கேள்வியும் இங்க வருது. கூடவே மனநல பிரச்சனைக்காக, அதாவது ட்விஷாவுக்கு பைபோலார் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு நோய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதோடைய பிரிஸ்கிரிப்ஷன் இதுதான், அதுக்காக அவங்க எடுத்துட்டு இருந்த டேப்லெட்ஸ் மருந்துகள் இதுதான் அப்படின்னு சொல்லி அதை மீடியா கிட்ட ட்விஷாவுடைய மாமியார் காட்டியிருக்காங்க. பட் அதில் இருந்த மருந்துகளை வச்சு பார்க்குறப்ப அது எதுவுமே மனநல பிரச்சனைக்காக சாப்பிடக்கூடிய மருந்துகள் கிடையாது அப்படின்னும், ஆல்சோ அந்த பிரிஸ்கிரிப்ஷனே ஃபேக் அப்படின்னு சொல்லி சில செய்திகள் பரவ ஆரம்பிச்சது. இது எல்லாத்துக்குமே மேல இந்த கேஸ்ல சஸ்பெக்டா இருக்கக்கூடிய ட்விஷாவுடைய ஹஸ்பண்டான சம்ரித் சிங் ட்விஷா இறந்து போன அடுத்த ஒரு சில நாட்கள்லயே தலைமறைவாயிருக்காரு. இதிலிருந்து அவர் மேல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னா அவர் எதுக்காக தலைமறைவாகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியுமே கூட சோசியல் மீடியால கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்ப கேட்ட எல்லா கேள்விகளுமே சோசியல் மீடியால கேட்ட கேள்விகள் தான். இது எல்லாமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டதால இதை கேட்ட நீதிமன்றம் இந்த கேஸ ஒரு சுவோமோட்டோ கேஸா எடுத்திருக்கு. அதாவது கோர்ட்ல யாருமே வந்து கேஸ் போடவே இல்லை, கோர்ட் தானாகவே முன் வந்து இந்த கேஸை விசாரணைக்கு எடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, ட்விஷாவுடைய ஹஸ்பண்ட் முன் ஜாமீனுக்காக ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு, அதுவுமே டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதனால மே 22 அன்னைக்கு ட்விஷாவுடைய ஹஸ்பண்டை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அண்ட் ட்விஷாவுடைய பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணதால இந்த கேஸை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. ஆல்சோ ட்விஷாவுடைய இறந்த உடலை 2வது முறை அட்டாப்சி பண்ணணும் அப்படின்னு கூட ஆர்டர் போட்டிருக்கு. மே 24 அன்னைக்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர்ஸ் ட்விஷாவுடைய இறந்த உடலை அட்டாப்சி பண்ணியிருக்காங்க. அண்ட் அன்னைக்கு அவங்களுடைய இறுதி சடங்குமே கூட நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கேஸ்ல ட்விஷாவுடைய மாமியாரான கிரிபாலா, அதாவது ரிட்டையர்ட் ஜட்ஜான அவங்களுக்கு தரப்பட்ட முன் ஜாமீனுமே கூட டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அவங்களையும் ட்விஷாவுடைய ஹஸ்பண்டையும் கஸ்டடியில் எடுத்திருக்கிற போலீஸ் அவங்க 2 பேரையுமே தனித்தனியா வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. பட் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மீடியா கிட்ட சில விஷயங்களை ட்விஷாவுடைய மாமியார் சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ட்விஷா இறந்ததுல எங்களுக்குமே கூட வருத்தம் இருக்கு, அவளுக்கும் என்னுடைய மகனுக்கும் ஒத்து வராம இருந்தது உண்மைதான், ஆனா அதுக்காக கொலை பண்ற அளவுக்குலாம் போறவங்க நாங்க இல்லை அப்படின்னும், எங்களையே டார்கெட் பண்ற மாதிரி நீங்க பேசாதீங்க, இந்த மாதிரியான பரவுற தகவல் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ட்விஷா இறந்த அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள நடந்த சில சிசிடிவி ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ட்விஷா இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய ஹஸ்பண்ட் ரொம்பவே பதட்டமா ரூம்ல இருந்து வெளியே போறதும், அதுக்கப்புறமா நெய்பர்ஸ் ஒரு 2 பேரை அங்க கூட்டிட்டு வரதும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது ட்விஷாவுடைய மரணத்தால அவங்களுடைய ஹஸ்பண்ட் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாரு, பதட்டம் ஆயிட்டாரு அப்படிங்கறத காட்டினாலுமே கூட அதுல அவருடைய அம்மா, அதாவது ட்விஷாவுடைய மாமியார் ரொம்பவே சாதாரணமா ரொம்பவே கேஷுவலா தான் அங்க நடந்திருப்பாங்க. இதனால மருமகள் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு மாமியார் இப்படி சாதாரணமாவா இருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா அதுக்கு அவங்களே ட்விஷா இறந்து போயிட்டது தெரிஞ்சு நான் ரொம்பவே இடிஞ்சு போயிருந்தேன், அதனாலதான் நான் ரொம்பவே மெதுவா நடந்து போனேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ட்விஷாவுடைய உயிரை எப்படியாவது காப்பாத்திரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவளுடைய நெஞ்சு அமுக்கி அவளுடைய வாயில காத்த ஊதி சிபிஆர் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னும், அதனாலதான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கு லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே நாங்க ட்விஷா இறந்து போன சோகத்துல அந்த அதிர்ச்சியில இருந்ததுனாலதான் இதை உடனடியா போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற யோசனையே எங்களுக்கு அப்ப வரல அப்படின்னும், ட்விஷாவுடைய உடல் இருக்கிற காயங்களுமே கூட அவளுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட காயங்கள் தான் அப்படின்னும், அதை ஃபாரன்சிக் டீம் அட்டாப்சி பண்ணாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்ல, ஜாமீன் கிடைக்கிறதுக்காக தான் என்னுடைய மகன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான், போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும் அப்படிங்கறதெல்லாம் அவனுடைய நோக்கம் கிடையாது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்படி அவங்களுடைய தரப்பு வாதங்களை அவங்க சொன்னாலுமே கூட ட்விஷா இறந்து கிடந்த அந்த வீட்டுடைய முழு சிசிடிவி ஃபுட்டேஜும் அவங்களுடைய 2வது அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய மரணத்தில் இருக்கிற சந்தேகங்கள் கிளியர் ஆகும். நான் இப்போ வரைக்கும் சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே மே 31ஆம் தேதி வரைக்கும் நான் கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கேஸ்ல ட்விஷாவுடைய பேரண்ட்ஸ் பண்ண ஒரு மிஸ்டேக்கை நம்ம இங்க சொல்லியே ஆகணும். அதாவது ட்விஷா அவங்களுடைய புகுந்த வீட்டில் கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்கள தங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கணும். அது மட்டும் இல்ல, தனக்கு இங்க இருக்கிறது பிடிக்கல, நான் வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லியுமே கூட நரகம் மாதிரி இருக்கிற அவங்களுடைய புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு அவங்க திரும்ப அலோ பண்ணிருக்கவே கூடாது. பட் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரனுங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, இந்த ஊர் உலகம் என்ன பேசும் அப்படின்னு நினைச்சு அவங்க தயங்குனது தான் ட்விஷாவுடைய உயிரையே பறிக்கிற அளவுக்கு இப்ப கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த மாதிரி எத்தனை கேசஸ் நம்மளுடைய சேனல்ல பார்த்துட்டோம். பட் ஸ்டில் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த வீடியோவை இப்ப பார்த்துட்டு இருக்கிற கல்யாணம் ஆகாத பெண்களாகட்டும் இல்ல கல்யாணம் ஆன பெண்கள் உங்களுடைய புகுந்த வீட்டுல இப்படி ஏதாவது டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனடியா உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸும் உங்க பொண்ணுடைய உயிருக்கு மேல உங்களுக்கு அடுத்தவன் என்ன சொல்லிடுவானோ, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லிடுவானோ அப்படிங்கிறது முக்கியமா அப்படிங்கறத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா பேசுற இந்த ஊர் நல்லா வாழ்ந்தாலும் பேசுவாங்க, வாழாம இருந்தாலும் பேசுவாங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு பழமொழி மாதிரி உங்க பொண்ணு உயிரோடவும் சந்தோஷமாகவும் இருந்தா தானே அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தியோ இல்ல உங்களுடைய கௌரவத்தை பத்தியோ நீங்க யோசிக்கவே முடியும். அதை விட்டுட்டு ஊருக்காக அவங்களுடைய வாழ்க்கையை நரகத்துல தள்ளிடாதீங்க. சோ மை டியர் எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக் பண்ண மறந்துடுறீங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ இந்த கேஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். அண்ட் பொண்ணுடைய பேரண்ட்ஸ் இந்த கேஸ்ல பண்ணதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் சொல்லிருங்க. இந்த மாதிரி ரியல் சம்பவங்களை தெரிஞ்சுக்கிற அதே நேரத்துல ஃபியூச்சர்ல நம்ம பண ரீதியா முன்னுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பையுமே நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். பட் ஜூன் 15 வரைக்கும் தான் அதுக்கு டைம் இருக்கு. இன்னும் வெறும் 6 நாள் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு இப்பவே இன்வெஸ்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.